ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன ஜிப்பு வச்சுருக்க நைட்டி. இந்த நைட்டியை நம்ம ஃபீடிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஜிப்பு வச்சு அது ஜிப்பு வெளியில் தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்க ஜிப்பையும் மேலே இருக்க துணியையும் பிரித்து எடுத்துடணும். பிரித்து எடுத்துட்டு நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஜிப்பு அளவு வச்சு மார்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பன் ஒரு 12 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணிங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓப்பன் கட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அந்த 12 இன்ச்சோட கீழே ஒரு 2 இன்ச்சும் மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு 15 இன்ச்சுக்கு அகலம் 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஓப்பன் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நைட்டியோட ஃப்ரண்ட்டில் இந்த பீஸை வச்சு பின் பண்ணிடுங்க. அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுடணும். தையல் போட்டுட்டு வரும்போது அந்த மூளையில் ஊசி உள்ளே இருக்கணும். உள்ளே வச்சுட்டு அப்படியே திருப்புற மாதிரி திருப்பி வி மாதிரி ஒரு தையல் போடணும். அந்த மூளையை லைட்டாக தையலை கட் பண்ணிடாமல் கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டலாம். அந்த கார்னர் வந்தோன்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இப்போ நான் மடக்கிற மாதிரி மடக்கி விட்டு அந்த மூளையில் ஊசியை நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்கங்க. திருப்பி படிமான தையல் போட்டுகிட்டே வரணும். அந்த லைனிங் அப்படியே பின்பக்கம் திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஜிப்போட நல்ல பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி இப்போ நான் வைக்கிற மாதிரி ஜிப்பை வச்சு தேவைப்பட்டுச்சுன்னா குண்டு ஊசியில் பின் பண்ணிக்கிறதுனால பின் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இந்த ஓரத்தை இந்த ரன்னர் மேலே இருக்கிற மாதிரி இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு அந்த லெஃப்ட் சைடு துணி அந்த ஜிப்பை ஒட்டி இப்போ நான் தையல் போடுற மாதிரி பக்கத்துலேயே ஒட்டி வரணும் தையல் போடுறது. கார்னர் வந்ததுக்கப்புறம் அப்படியே எல் மாதிரி திருப்பி நல்லா ரஃப் அடிச்சுட்டு ரைட் சைடு தைக்கும் போது இந்த 1/2 இன்ச் கேப் விட்டு 2 துணியும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே தையல் போட்டுட்டு வரணும். அப்போ தான் ஜிப்பு வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்போயும் நைட்டியில் உள்ளே மடித்து தைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜிப்பை அதே மாதிரி உள்ளே மடித்து விட்டு 2 பக்கமும் அப்படியே ரஃப் அடித்து விட்ருங்க. நைட்டியோட உள்பக்கம் ஜிப்போட அடி ஓரம் நம்ம உடம்புல உரசுற மாதிரியே இருக்கும். அப்படி உரசாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைனிங் கிளாத் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா, தைக்கிற மாதிரி 2 மடி மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உடம்புல உரசாது. இந்த மாதிரி தைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.